சுபாஷ் பண்ணையார் அவர்களுடைய முன்னவர்கள் தோன்றிய அந்த பரம்பரை, குறிப்பாக வெங்கடேச பண்ணையாருடைய அப்பா தாத்தா போன்றவர்களெல்லாம் அந்த பகுதியில் உருவானார். 1960களுக்கு பிறகு பசுபதி பாண்டியன் பிறந்த புண்ணிய தலங்களில் அடக்குமுறைகளும் ஒடுக்குமுறைகளும் ஏராளமாய் கட்டவிழ்த்து விடப்பட்ட காலச்சூழல். ஆகையால் என்னமோ கல்வி கற்க முடியாத ஒரு சூழலில் சமூகத்தின் மீது பார்வை திரும்பியது. அடிமையாக வேலை செய்த 30 குடும்பங்களைச் சேர்ந்த தேவேந்திரகுல சமூகத்தினவர் கூலி உயர்வு பிரச்சனைகளை அன்றாடம் எழுப்பிக் கொண்டிருக்கிற இந்த சூழலில் பசுபதி பண்ணையார் அவர்களும் சிவசுப்பிரமணிய பண்ணையார் அவர்களும் அந்த மக்களை ஏளனமாக கேவலமாக பண்ணையார் அடிமை முறையை ஒழிக்க வேண்டும், அதற்கான சாத்தியக்கூறுகளை உருவாக்க வேண்டும் என்று இளம் வயதிலேயே பசுபதி பாண்டியன் அவர்களுடைய மனதிலே தோன்றியதால் பசுபதி பண்ணையாரையும் சிவசுப்பிரமணிய பண்ணையாரையும் போய் 30 குடும்பங்களுக்கு கூலி உயர்வு வேண்டும் என்று கேட்கிறார். அப்படி கேட்கிற போதுதான் பகை உருவாகுகிறது. பசுபதி பாண்டியனுக்கு பக்கபலமாக விளங்கிய மைக்கேல் என்பவரை ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி 1990ஆம் ஆண்டு மிக படுபயங்கரமாக படுகொலை செய்யப்படுகிறார் பசுபதி பாண்டியனால். ரத்தம் தெறிக்கும் சவால்களை தென் தமிழகம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. குறிப்பாக அதே 1993ஆம் ஆண்டு விடிந்தால் பொங்கல் அன்றைக்கு இரவே பசுபதி பண்ணையார் அவர்கள் பசுபதி பாண்டியனார் வணக்கம் சார். வணக்கம். இந்த தென் மாவட்டங்களை பொறுத்தவரை இந்த ஜாதிய அமைப்புகளுக்குள்ள நடக்கிற சண்டை எங்க போய் முடியுதுன்னா ஒரு கொலையில போய் முடியுது. அந்த கொலையை காரணம் காட்டி பல கொலைகள் தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கு. இப்போ நம்ம பொதுவாக எடுத்துக்கலாம் அப்படின்னா நாடார்களுக்கும் தேவர்களுக்கும் நடக்கிற ஒரு சாதாரண சண்டை ஜாதி பகையாக மாறி அந்த ஊரை கொழுந்துவிட்டு எரியுது. இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த நாடார்களுக்கும் தேவேந்திர குல வேளாளருக்கும் நடக்கிற ஒரு யுத்தம் தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட ஒரு 26 வருஷம் 30 வருஷம் அப்படியே கண்டினியூவாக தொடர்ச்சிட்டு வந்துட்டு இருக்குது. இதுக்கு என்ன காரணம்? முதல்ல இதை ஆரம்பித்து வச்சது யார்? பசுபதி பாண்டியன் அவர்களை பற்றி சொல்லுங்கள் சார். பொதுவாக திருவிதாங்கூர் தேவஸ்தானத்திற்கு உட்பட்ட பகுதிகளில்தான் கிறித்துவ மதம் தலை தோங்கி வந்தது. காரணம், சாதியை குறிப்பிடுகிறேன் என்று தவறாக கருதிவிடக்கூடாது. அடக்குமுறைகள் ஆதிக்கவாதிகளிடமிருந்து தொடர்ந்து அனுபவித்து வந்திருக்கிற தாழ்த்தப்படுத்தப்பட்ட மக்களும் நாடார் வகுப்பை சார்ந்தவர்களும் சொல்லனா துயரங்களை தன் வாழ்வில் ஏற்றிருக்கிறார்கள். பண்ணையார் அடிமை முறைகள் தலை தோங்கியிருந்த காலகட்டம். திரைசீலை போராட்டம் 1930களுக்கு பிறகு நடந்த போராட்டத்தை வரலாற்றில் எவனும் மறந்துவிட முடியாது. நாடார் சமூகம் மிக மிக இழிவான சமூகமாக கருதி கொண்டிருந்த காலகட்டம். கல்வித்தந்தை காமராசர் ஆட்சி காலத்திற்கு பிறகுதான் அந்த சமூகத்திற்கான விடுதலையை ஒரு மாபெரும் ஒரு கையெழுத்தாலான திட்டத்தை உருவாக்கி நாடார் சமூகத்தினுடைய விடியலுக்காக பாடுபட்டு உழைத்தவர் கர்ம வீரர் காமராஜர் அவர்கள். ஆண்டாண்டு காலமாக அடிமைப்பட்டு கிடந்த ஒரு பெரிய சமூகம் அதன் விடுதலையை எதிர்நோக்கி காத்து கொண்டிருந்த காலகட்டத்தில் காமராசர் ஆட்சிக்கு பிறகு சுயதொழில் மூலமாக தன் வாழ்வியலை உயர்த்தி கொள்வதற்கான தருணத்தை உருவாக்கி கொண்டது அந்த சமூகம். அப்படி அடிமைப்படுத்தப்பட்ட ஒரு சமூகத்திலிருந்து வந்தவர்கள் மேலும் அடிமையாகிவிடக்கூடாது, மற்றவர்களையும் அடிமையாக்கிவிடக்கூடாது என்பதிலே கவனமாக இருக்க வேண்டும். அது எந்த சமூகமாக இருந்தாலும். நாடார் சமூகத்தில் இன்றைக்கு பொருளாதார ரீதியாக மிக உயர்ந்த உச்சத்தில் உழைத்து முன்னேறிய சமூகமாக பார்க்கப்படுகிறது. அப்போ கடந்து வந்த பாதைகளை கணக்கில் வைத்துக்கொண்டு தனக்கான வாழ்வியலை அமைத்து கொள்ளும் திட்டம்தான் சரியானதாக இருக்கும் என்பதை அந்த சாதிகளுக்குள் இருக்கிற சாதிய மனநோயாளிகள் சில பேர் செய்த சூழ்ச்சிகள் இன்றைக்கு தென் தமிழகத்தை சாதிய வன்மம் சுருட்டி விழுங்கி கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. 1960களில் இந்த நாடார் மற்றும் தாழ்த்தப்படுத்தப்பட்டவர்களுடைய சமூக விடுதலைக்கான போராட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருந்தாலும் தென் தமிழகத்தில் ஒரு காலத்தில் ஆங்கிலேய பேரரசு அடக்குமுறையை ஏவிவிட்ட தருணத்தில் அந்த அடக்குமுறைகளை உடைத்து விடுதலைக்கான களத்தை வென்றெடுத்த
தேசமாக இன்றைக்கு தென் தமிழகம் திகழ்வதை வரலாறுகளில் நான் பார்க்க முடிகிறது. 1960களில் ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி பசுபதி பாண்டியன் அவர்கள் மேல அலங்காநல தட்டு என்கிற கிராமத்தில் பிறந்தவர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூருக்கு அருகாமையிலே இருக்கிற அந்த அற்புத கிராமத்தில்தான் பசுபதி பாண்டியன் அவர்கள் பிறந்தார்கள். அவர் சிறுவயதில் கல்வியை கற்க செல்கிற போதெல்லாம் மூளையில் ஏறாத கல்வியை உதறி தள்ளிவிட்டு சின்ன சின்ன வேலைகளை செய்து தன் குடும்ப வறுமையை போக்குவதற்கு போராடி வந்தவர் பசுபதி பாண்டியன். கிட்டத்தட்ட இந்த சமூகத்தின் விடுதலைக்காக நாமும் போராட வேண்டும் என்று சிறுவயதிலிருந்தே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்ட பசுபதி பாண்டியன் தேவேந்திரர் குல சமூகத்திற்கு எந்த ஒரு தலைவர்களும் தோன்றாத காலகட்டம். குறிப்பாக தென் தமிழகத்தில் அந்த சமூகத்திற்கு ஒரு மாபெரும் தலைவனாக விளங்கிய இமானுவேல் சேகரனார் மறைவுக்கு பிறகு ஒரு பெரிய தலைமை பண்பை ஏற்றிருக்கக்கூடிய வகையில் எவரும் அங்கே தோன்றவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஆனால் 1960களுக்கு பிறகு பசுபதி பாண்டியன் பிறந்த புண்ணிய தலங்களில் அடக்குமுறைகளும் ஒடுக்குமுறைகளும் ஏராளமாய் கட்டவிழ்த்து விடப்பட்ட காலச்சூழல். ஆகையால் என்னமோ கல்வி கற்க முடியாத ஒரு சூழலில் சமூகத்தின் மீது பார்வை திரும்பியது பசுபதி பாண்டியனுக்கு. ஏழை எளிய மக்கள், அன்றாடங்காட்சி மக்கள் அவதிப்படுகிற அந்த சூழலும், அந்த பகுதியில் அடிமை முறைகளை கோலச்சுகிற சில பண்ணையார் அடிமை ஆட்கள் செய்து வந்த கொடுங்கோலன்களும் இன்றைக்கும் தென் தமிழகத்தில் பரவி கிடப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அப்படித்தான் பசுபதி பாண்டியன் அவர்கள் இந்த அடக்குமுறைகளுக்கிருந்து தோன்றி வளர்ந்து வந்தார். பொருளாதார ரீதியாக வளர்ந்து வந்த நாடார் சமூகத்தைச் சேர்ந்த ஒரு சில பேர் தன்னுடைய கடந்த கால வரலாறுகளை மறந்து அந்த அடிமைத்தனங்களை மறைத்துவிட்டு இவர்களே அடிமைத்தனம் செய்கிற அளவிற்கு ஒரு சில குடும்பங்கள் வாழ்ந்து வந்தது. அப்படி வாழ்ந்த குடும்பங்களில் ஒன்றுதான் சுபாஷ் பண்ணையார் அவர்களுடைய முன்னவர்கள் தோன்றிய அந்த பரம்பரை. குறிப்பாக வெங்கடேச பண்ணையாருடைய அப்பா, தாத்தா போன்றவர்களெல்லாம் அந்த பகுதியில் உருவானார்கள். அசுபதி பண்ணையாரும் சிவசுப்பிரமணிய பண்ணையாரும் மிகப்பெரிய பொருளாதார ரீதியாக வளர்ந்து வந்த செயலில் அந்த பகுதியில் ஏராளமான நிலங்களை அவர்கள் தன் கைவசப்படுத்தி விவசாய தொழிலை பெரிதாக செய்து வந்தார்கள். அந்த விவசாய முறைகளை செய்வதற்கு கூலி ஆட்களாகத்தான் தேவேந்திரகுல சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் பணியில் அமர்த்தப்பட்டார்கள், பெண்களும் ஆண்களும். 30 குடும்பங்கள் அவருடைய அந்த பண்ணை தோட்டத்திலே பணி செய்து வந்தது. ஏற்கனவே நான் கூறியதைப் போல கடந்த கால அடக்குமுறைகளை அனுபவித்து வந்த இந்த அசுபதி சிவசுப்பிரமணியன் போன்ற குடும்பங்கள் பண்ணையார் தன்மையோடு நடந்து கொண்டதால் கூலி உயர்வு பிரச்சனைகள் அவருடைய நிலங்களில் தோன்றியது. அடிமையாக வேலை செய்த 30 குடும்பங்களைச் சேர்ந்த தேவேந்திரகுல சமூகத்தினவர் கூலி உயர்வு பிரச்சனைகளை அன்றாடம் எழுப்பி கொண்டிருக்கிற இந்த சூழலில் அசுபதி பண்ணையார் அவர்களும் சிவசுப்பிரமணிய பண்ணையார் அவர்களும் அந்த மக்களை ஏளனமாக கேவலமாக நடத்தியதாக சொல்லப்படுகிறது. ஆகையால் தான் கூலி உயர்வு கேட்ட அந்த 30 குடும்பங்களையும் சொல்ல முடியாத துயரங்களை கொடுத்தது பண்ணையார் குடும்பம். பில்லாவடியில் அமைந்திருந்த தோட்ட வேலைகளுக்காக அமர்த்தப்பட்ட அந்த 30 குடும்பங்களின் மீது சாதிய வன்மத்தோடு தான் அசுபதி பண்ணையாரும் சிவசுப்பிரமணிய பண்ணையாரும் நடந்து கொண்டார்கள் என்கிற குற்றச்சாட்டு தேவேந்திரகுல மக்கள் திணித்தார்கள் அல்லது மக்கள் அனுபவித்தார்கள் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. ஆக இப்படிப்பட்ட ஒரு சூழலில்தான் இந்த பண்ணையார் அடிமை முறையை ஒழிக்க வேண்டும், அதற்கான சாத்தியக்கூறுகளை உருவாக்க வேண்டும் என்று இளம் வயதிலேயே பசுபதி பாண்டியன் அவர்களுடைய மனதிலே தோன்றியதால் அசுபதி பண்ணையாரையும் சிவசுப்பிரமணிய பண்ணையாரையும் போய்
30 குடும்பங்களுக்கு கூலி உயர்வு வேண்டும் என்று கேட்கிறார். அப்படி கேட்கிற போது தான் பகை உருவாகுகிறது. பசுபதி பாண்டியன் மீது ஒரு தீராத பகையை உருவாக்கி வைத்திருந்தார்கள் அசுபதி பண்ணையாரும் சிவசுப்பிரமணிய பண்ணையாரும். பசுபதி பாண்டியன் அவர்களும் இவர்களை தீர்த்து கட்டாமல் இருந்தால் இது போன்ற அடிமைத்தனங்கள் மேலும் இங்கே கோலோச்சும் என்று கருதிய காரணத்தால் எதிரும் புதிருமாக மாறிப்போனார்கள். ஏற்கனவே அடிமை முறையில் வாழ்ந்த நாடார் சமூகத்தைச் சேர்ந்த இந்த குடும்பமும் அடிமையாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவேந்திரகுல வேளாளர் அமைப்பின் தலைவராக இருந்த பசுபதி பாண்டியன் குடும்பமும் கூட அடிமைத்தனங்களுக்குள் ஊறி திளைத்தது தான். ஆக இந்த 2 பேரும் சமூகமும் மிகப்பெரிய பண்ணையார் அடிமை முறைகளுக்கு அடிமைப்பட்டே கிடந்தது என்று சொல்லலாம். ஆகையால் இந்த 2 பேரும் சமூகம் குறிப்பாக தனிநபர் பிரச்சனையாக இது தோன்றுகிறது. பசுபதி பாண்டியனுக்கும் அசுபதி பண்ணையாருக்கும் பிரச்சனை தோன்றுகிறது. நிலத்திலே நீர் பாய்ச்சுகிற முறையில் தகராறு ஏற்படுகிறது. கூலி உயர்வு பிரச்சனை தான் அதற்கு மூலதனமாக இருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் நக்சல்பாரிகள் அமைப்பு உருவாக்கப்பட்டு குறிப்பாக தருமபுரி, பெண்ணாடம் போன்ற பகுதிகளிலும் நக்சல்பாரிகள் அமைப்பு தலை தோங்குகிற காலத்தில் கூலி உயர்வு கேட்டு பிரச்சனை ஏற்படுகிறது. 1969களில் கீழவெண்மணி நிகழ்வு கூட கூலி உயர்வு பிரச்சனையால் தான் அங்கே 43 சேரி மக்கள் தீயில் கருகி செத்துப்போனார்கள் என்பதை மறந்துவிட முடியாது. ஆக 1969களில் நடைபெற்ற இது போன்ற கூலி உயர்வு பிரச்சனைகள் தமிழ்நாடு முழுவதும் எதிரொலித்தது. அவ்வாறு இருக்க 1990ஆம் ஆண்டு சிலுவைப்பட்டியைச் சேர்ந்த அசுபதி பாண்டியனுக்கு பக்கபலமாக விளங்கிய மைக்கேல் என்பவரை ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி 1990ஆம் ஆண்டு மிக படுபயங்கரமாக படுகொலை செய்யப்படுகிறார் பசுபதி பாண்டியனால். இதுதான் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு பிறகு தனது 30வது வயதில் முதல் கொலையை பசுபதி பாண்டியன் மைக்கேலை படுகொலை செய்கிறார். அடுத்து அதே 1990ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி கிருஷ்ணராஜபுரத்தை சேர்ந்த அந்தோணிசாமி என்பவரையும் படுகொலை செய்கிறார். ஏனென்றால் இந்த அந்தோணிசாமியும் மைக்கேலும் அசுபதி பாண்டியன் மற்றும் சிவசுப்பிரமணிய பாண்டியனுக்கு நெருக்கமானவர்களாக இருந்த காரணத்தால் அவர்கள் இடுகிற கட்டளையை செய்யக்கூடிய இடத்தில் இருந்தவர்களாக இருந்ததால் இவர்கள் எல்லோரும் நாடார் சமூகத்தில் இருந்து பிறகு கிறித்துவ சமூகத்திற்கு மாறி கிறித்துவ நாடார்களாகி போனதால் மைக்கேலும் அந்தோணிசாமியும் படுகொலை செய்யப்படுகிறார்கள் 1990களில். அதற்கு பிறகு 1997ஆம் ஆண்டு கூலி உயர்வு பிரச்சனைகள் இன்னும் தலைத்தோங்கி நின்ற காரணத்தில் அந்த காலகட்டத்தில் அதே நாடார் சமூகத்தைச் சேர்ந்த அசுபதி பண்ணையாருக்கு வேண்டப்பட்டவராக விளங்கிய ஒரு தொழிற்சங்க தலைவரை பசுபதி பாண்டியன் அவர்கள் 7 ஆண்டுகள் கழித்து படுகொலை செய்யப்படுகிற நிகழ்வு நடக்கிறது. இப்படி மிகப்பெரிய மோதல்கள் தொடங்கிய காலகட்டத்தில்தான் இரத்தம் தெறிக்கும் சவால்களை தென் தமிழகம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. குறிப்பாக தனிநபர் பிரச்சனை இன்றைக்கு சமூக பிரச்சனையாக 1993களில் தான் உருவாக்கப்படுகிறது. அதே 1993ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 14ஆம் தேதி, அதாவது விடிந்தால் பொங்கல் அன்றைக்கு இரவே அசுபதி பண்ணையார் அவர்கள் பசுபதி பாண்டியனால் படுகொலை செய்யப்படுகிறார். இது தமிழகத்தை உலுக்கிய படுகொலைகளில் மிக முக்கியமானது. இங்குதான்